Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. உங்களை இன்னைக்கு இந்த Being Christ எபிசோட்ல பார்க்கறதுல எனக்கு ஆண்டவருக்குள்ள மிகுந்த சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, your attitude determines your altitude. ஆமா, உங்களோட சுபாவம் தான் நீங்க ஆண்டவருக்குள்ள எந்த உயரத்துல போய் ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்றதை தீர்மானிக்குதா. அது எப்படி ஆட்டிடியூட் எப்படி ஆல்டிடியூட் இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம யோசிப்போம். நம்ம இந்த ஏர்த்லி இதுலயே பாத்தீங்க, வேர்ல்ட்லி காரியத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ஸ்ல அப்படி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் டாக் போது எல்லாத்துலயும் இந்த இது சொல்லிட்டே இருப்பாங்க, யோர் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யோர் ஆல்டிடியூட் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய அதுக்கான டாக்ஸ் எல்லாம் போகும். நம்ம ஆண்டவருக்குள்ள வாட் காட் இஸ் டெல்லிங், லைக் ஜீசஸ் என்ன சொல்றாரு, ஹவ் யோர் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யோர் ஆல்டிடியூட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2ல verse 4 and 8 நம்ம பார்க்கிறோம். 4ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 4ல நம்ம எப்படி இருக்கணும், ஹவ் ஆர் ஆட்டிடியூட் மஸ்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி 8 ஏன் பார்க்க போறோம், 8th verse வாசிக்க போறோம் அப்படின்னா, தி எக்ஸாம்பிள் ஹவ் ஆர் ஆட்டிடியூட் மஸ்ட் பி. நம்ம எல்லாத்துக்கும் ரோல் மாடல்னா சொல்லிட்டு பார்ப்போம்ல. Who is the best role model for having a perfect attitude in Christ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். There is none other than Jesus தான். ஸோ இந்த 2 verse தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். Verse 4, Philippians chapter 2 verse 4. Let each of you look out not only for his own interests but also for the interests of others. தமிழ்ல வாசிக்கிறேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 8th verse. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Again in Tamil. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். சோ verse 4ல நம்ம என்ன பார்த்தோம், நம்மளோட இது மட்டுமே பார்க்க கூடாது. we need to look out for others. அடுத்தவங்களுக்காகவும் நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். ஸோ நம்ம ஆட்டிடியூட் இங்க அல்டிமேட் பேஸ்லைன் கோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் we need to be humble always, all the time. ஹம்பிள்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிசிக்கல் அந்த இதுல அப்படியே நான் நான் அடிமை நான் இப்படி அப்படிலாம் நம்மள இருக்க சொல்லலை. நம்ம நார்மலாவே இருக்கலாம். humble in the way you speak to others, the way you treat others, இது எல்லாமே முக்கியம். the usage of your each and every word matters. ஆமா, அது எல்லாமே நம்ம எவ்வளோ ஆண்டருக்குள்ள ஹம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். எப்படி நம்ம யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி ஆகும், நம்ம அடுத்தவங்களை ட்ரீட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம யோசிப்போம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நார்மலா நம்மளை பத்தியே நம்மளை குறிச்சே யோசிச்சுட்டே இருக்கோம். நான் இது, நான் இப்படி, நம்மளையே யோசிக்கிறோம். இல்லைன்னா அடுத்தவங்களை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணி பேசுறதாகட்டும், இல்லைன்னா அடுத்தவங்களை டிஸ்மோட்டிவேட், அதாவது ரொம்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி பேசுறதாகட்டும், இது எல்லாமே இட் இஸ் வெரி ராங் ஆட்டிடியூட். இது எங்கேயுமே உங்களை உயர்த்தாது, எந்த ஒரு வளர்ச்சியுமே உங்களுக்கு இருக்காது. இன்ஸ்டெட் இப்ப இந்த இடத்துல நீங்க ஜீசஸ பாருங்களேன். was Jesus prideful? was Jesus always thinking about himself? ஐயோ இப்ப நான் பூமிக்கு வந்திருக்கேன், நான் நான் நல்லா சாப்பிடணும், 3 வேளை எனக்கு அப்படியே ஃபுல் மீல்ஸ் வேணும், நல்ல ரிச்சான ஒரு கிளாத்ஸ் எனக்கு வேணும், நல்ல படுக்கிறதுக்கு நல்ல சாஃப்டான பெட்டு, நல்ல பெட்ஷீட், நல்ல ரூஃப் இருக்கணும், ப்ராப்பர் எல்லாம் நல்ல, எப்பவுமே எனக்கு வாட்டர் சர்வீஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எனக்கு சர்வன்ட்ஸ் நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு அவரை பத்தியே யோசித்தார். நோ, நாட் at all. He was just opposite to that. He was so humble. அவ்வளோ தாழ்மையோட இருந்தார். even though he was the son of God, he was so humble. அந்த ஆட்டிடியூட் தான் அவரோட பிள்ளைகளாகிய நமக்கும் வேணும். நம்ம ஆண்டருக்குள்ள மனத்தாழ்மையோட இருக்கணும். அதே நேரத்துல நம்மளை பத்தியே யோசிக்காம, ஐயோ எனக்கு மூஞ்சில கட்டி வந்திருக்கே, இதுக்கு நான் இப்ப என்ன மேக்கப் போட, ஐயோ எனக்கு ஒரு 40 ட்ரெஸ் தான் இருக்கு, எனக்கு இன்னும் 10 ட்ரெஸ் வேணுமே, எங்க போய் வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறத விட, ஐயோ 3 வேளை தான் சாப்பிட்டுருக்கோம், அடுத்து நாம இன்னும் கிராண்டா சாப்பிடணுமே, வேற இன்னும் அவங்க இப்படி சாப்பிட்டுருக்காங்க, நம்ம அதை விட இன்னும் அதிகமா போய் சாப்பிட்டு நம்ம போய் அதை பத்தி எல்லாம் பேசணுமே, இப்படி நம்ம வெறும் கீழானவர்களையே யோசித்து கொண்டிராம ஆண்டவருக்குள்ள அடுத்தவங்களுக்காக, ஓகே இன்னைக்கு நம்ம யாருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம், யாருக்கு அட்லீஸ்ட் 1 மீல் ஃபுட் வாங்கி கொடுக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க இவ்வளவு கூட வேணாம், இல்ல என்னால இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா
உங்க வீட்டுல இருக்கவங்க ஆகட்டும், இல்ல பக்கத்துல இருக்கவங்க ஆகட்டும், அவங்கள்ட்ட போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவருக்குள்ள வித் அவுட் ஆஃப் ட்ரூ லவ், நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, யூ நீட் எனி ஹெல்ப், அந்த மாதிரி போய் நீங்க கேக்குறீங்களா? தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஹவு ஜீசஸ் வாஸ், அவரு அந்த சிலுவையோட இதுக்கு அவரை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தாரு. ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப் கம்ப்ளீட்லி. அதாவது அதாவது பாதி ஹார்ட்டோட, ஐயோ என்னை இது பண்ண போறாங்க, என்னை வந்து கொல்ல போறாங்க, நான் எந்த பாவமே பண்ணல, இவங்களுக்காக நான் போய் ஏன் சாகணும் அப்படின்லாம் அவர் எங்கேயும் யோசிக்கல. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி லைக் முற்றிலுமே அவர் தன்னை வந்து பிதா கிட்ட அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஓகே, ஐ ஆம் ரெடி டு டை ஃபார் மை சில்ட்ரன், மை பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன தாழ்மையோட ஒப்பு கொடுத்தாரு. இப்போ இது எல்லாமே நம்ம ஹம்பிள்னஸ் பத்தி பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். we need to be humble. நம்ம பேசுற விதம் எல்லாமே நம்ம இப்ப பார்த்துட்டோம். இப்படி நம்ம இருக்கும்போது என்ன ஆட்டிடியூட் மாறினா மட்டும் போதுமா, இதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்லி வென் யுவர் ஆட்டிடியூட் சேஞ்சஸ் இன் கிரைஸ்ட், உங்களோட குணாதிசயம், உங்க சுபாவம் ஆண்டவருக்குள்ள நல்லதா மாறும் பொழுது ஆண்டவர் ஏற்ற வேலையில உங்களை உயர்த்துவாரு. ஆமா, அது விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கணும். லார்ட், நீங்க என்னோட கேரக்டர், என்னோட ஆட்டிடியூடோ உங்களுக்குள்ளாக நீங்க சேஞ்ச் பண்றீங்கல்ல, சோ ஐ நீட் டு see the altitude how it grows அப்படி நீங்க வந்து ஆக்சுவலி நீங்க கேட்க தேவையில்லை. நீங்களே அந்த வளர்ச்சியை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஊழிய காலத்துல ஆகட்டும், உங்களோட குடும்பத்திலேயே ஆகட்டும், உங்க வேலை ஸ்தலத்துல ஆகட்டும், படிப்புல ஆகட்டும், ஒரு பர்சனல் லைஃப்ல ஆகட்டும், God will promote you. He will, you know, ஒரு ஆல்டிடியூட் அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகும். ஒரு இதுல ஆண்டவர் உங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போவார். ஒரு குட் டெஸ்டிமனியா மாத்துவாரு. At that time you will look back and see, okay, in God my attitude changed, so it shifted, it lifted my altitude more in Christ. So that is what it is today. No matter what, இது வரைக்கும் உங்க ஆட்டிடியூட் எவ்வளவு மோசமா வேணா இருந்துட்டு போட்டோம், உங்க பாஸ்ட் எவ்வளவு அக்லியா வேணா இருந்துட்டு போட்டோம், இட் இஸ் ஓகே, ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். ஆண்டவர்கிட்ட ரிப்பெண்ட் ஆயிட்டு, ஆண்டவர் என் ஆட்டிடியூட் ரொம்பவே மோசமா இருந்ததுன்னா, என்ன ஹர்ட் பண்ணிருக்கேன், உங்களை ஹர்ட் பண்ணிருக்கேன், ஃபேமிலியை நான் ஹர்ட் பண்ணிருக்கேன், என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நான் ஹர்ட் பண்ணிட்டேன், என் ஆட்டிடியூட் ரொம்பவே மோசமா இருந்தது, என் குணாதிசயம், என் சுபாவம் ரொம்பவே தப்பா இருந்தது, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க. நீங்க மனசார மன்னிப்பு கேட்டு அவருக்குள்ள அவர் சொல்லியிருக்கிறபடி நம்ம கீழ்ப்படிந்து தாழ்மையோட எல்லாரையும் அன்பா நடத்தும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற வேளையில ஒரு உயர்வை கட்டளை இடுவாரு. ஆமென். இப்போ நம்ம ஜபிக்க போறோம், வாங்க. அப்பா, அன்பின் ஆவியானவரே, நன்றி சுவாமி. அப்பா, நன்றியோட துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are sorry லார்ட், we are sorry ஜீசஸ். இந்நாள் வரைக்கும் ஏசப்பா எங்க ஆட்டிடியூட் எல்லாமே அப்பா உங்களுக்கு விரோதமாவே இருந்திருக்கே சுவாமி, எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஃப்ரம் திஸ் டே ஃபோர்த் ஏசப்பா எங்க ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளாக ஏசப்பா ஒரு நல்ல சுபாவமாக மாறட்டும் சுவாமி. நாங்க தாழ்மையோட இருக்கணும் ஏசப்பா. எங்களுக்குள்ள வீண் பெருமை வேண்டாம். அதே போல ஏசப்பா எங்களுக்குள்ள எந்த தப்பான சுபாவங்களும் வேண்டாம் சுவாமி. நாங்க யாரையும் இல்ட்ரீட் பண்ணி பேச வேண்டாமே ராஜா. நாங்க எப்பவுமே எங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சுவாமி. அற்ப காரியங்களுக்கு நாங்க எங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு அப்பா மேலானவர்களே ஏசப்பா நாங்க விட்டு விட கூடாதே சுவாமி. அப்பா நாங்க அடுத்தவர்களை பத்தி நாங்க யோசிக்க, எங்களை பத்தி நாங்க கடைசியா தான் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் we need to think about others ஆண்டவரே. we need to, you know, அடுத்தவங்களுக்கான என்னென்ன காரியம் என்னன்னு சொல்லிட்டு நாங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க, அதை போல ஒரு நல்ல குணாதிசயம் ஏசப்பா எங்களுக்குள்ளாக வர நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் us to reflect you Jesus. அப்பா பிதாவான ஆவியானவரே, Lord, no matter what ஏசப்பா, we must not fail to, you know, reflect you God. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லிவிங் காஸ்பலாக இருக்க வேண்டும் ராஜா. at that time அப்பா எங்களோட ஆல்டிடியூட் ஒரு ஷிஃப்ட் ஆகுமே உமக்குள்ளாக ஏசப்பா. you lift our altitude in you Jesus. ஒரு ப்ரமோஷனை நீங்க கொடுப்பீங்களே ராஜா. அப்பா அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இதை பார்க்கிற இதை கேட்கிற ஏசப்பா உங்களுடைய சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. let their attitude be changed in you Jesus. ஒரு நல்ல டெஸ்டிமனியாக அவங்க இருக்கட்டும் சுவாமி. so that அவங்களோட ஆல்டிடியூட நீரே ஏசப்பா நல்ல விதமாக டிட்டர்மைன் பண்ணுவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஒரு ஷிஃப்ட் இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு குட் ஷிஃப்ட் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. through that let your name alone be glorified master. in Jesus name we pray. Amen. So amen. Remember, no matter what, your attitude in Christ determines your altitude. God bless you.